ஷஹீதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் என்ற தொடரில் நாம் இன்று பார்க்க இருப்பது அல்லாவின் பாதையில் வாழ்ந்த தம்பதிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்யும் முன் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் மிக அதிகமான அன்பு கொண்டவர்களாக இருந்து வந்தார்கள். இப்பொழுது நாம் அவர்கள் இருவரின் அன்பையும் பின்வரும் சம்பவத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு தடவை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் உலகத்தில் ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துவிட்ட பின்னால் அப்பெண் மறுமணம் செய்து கொள்ளாமல் இறந்துவிட்டால் இருவரும் சொர்க்கவாசிகளாகவும் இருந்தால் சொர்க்கத்திலும் அப்பெண்ணுக்கு அதே கணவன் கிடைப்பான். அவ்வாறே மனைவி இறந்த பின் கணவன் வேறொரு திருமணம் செய்து கொள்ளாமல் இறந்துவிட்டால் அக்கணவனுக்கு அதே பெண் சொர்க்கத்தில் கிடைப்பாள் என நான் கேள்விப்பட்டுள்ளேன். எனவே வாருங்கள், நம் இருவரின் எவர் முந்தி இறந்து விடுகிறோமோ அவருக்கு பின் உயிரோடு இருப்பவர் வேறு திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கலாம் என்று ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று கூறினார்கள். அதற்கு அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ என்னுடைய பேச்சை கேட்பாய் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்களுடைய பேச்சை கேட்பதற்காகத்தானே நான் உங்களிடம் ஆலோசனை கேட்கிறேன் என்றார்கள். அப்பொழுது அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எனக்கு பின்னால் நீ மறுமணம் செய்து கொள்ளதான் வேண்டும் என்று கூறிவிட்டு, யா அல்லாஹ், எனக்கு பின் உம்மு சலமாவுக்கு என்னை விட சிறந்த கணவரை நீ தந்தருள்வாயாக. அவர் இவருக்கு கவலை தராதவராகவும் துன்பம் தராதவராகவும் இருக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள். இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் கணவன் மனைவி இருவரும் அபுசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். பிறகு அங்கிருந்து திரும்பிய பின் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தனர். அச்சம்பவத்தை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விரிவாக கூறியுள்ளார்கள். அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என முடிவு செய்தபோது தம்முடைய ஒட்டகத்தை தயார் செய்து அதன் மீது பொருள்களை ஏற்றி பின்ன என்னையும் என் மகன் சலமாவையும் அதன் மீது அமர செய்து ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிற்றை தங்களின் கரத்தில் பிடித்து கொண்டு நடந்து சென்றார்கள். அப்பொழுது என்னுடைய பெற்றோர் வழியை சேர்ந்த பனு முகீரா கூட்டத்தாரில் சிலர் வந்து அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீ உன்னை பொறுத்தவரை சுதந்திரமானவன் தான், நீ எங்கு வேணாலும் செல்லலாம், ஆனால் நாங்கள் எங்களுடைய பெண்ணை ஊராக சுற்றி திரிய உம்முடன் ஏன் அனுப்பணும் என்று கூறி ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிற்றை அபு சலமாவிடமிருந்து பறித்து கொண்டு பலவந்தமாக என்னை தங்களுடன் அழைத்து சென்று விட்டார்கள். பிறகு அபு சலமாவிடம் உறவினர்களான என்னுடைய மாமனார் வீட்டை சேர்ந்த பனு அப்துல் அசத் கூட்டத்தினருக்கு இந்த செய்தி தெரிந்தபோது அவர்கள் என் பெற்றோரின் உறவினரான பனு முகீராவிடம் வந்து, நீங்கள் உங்கள் பெண்ணை வைத்து கொள்ள மட்டும்தான் உங்களுக்கு உரிமை உண்டு, உங்களுடைய பெண்ணை தன் கணவனுடன் செல்ல அனுமதிக்காத உங்களிடம் எங்கள் குழந்தை சலமாவை நாங்கள் எப்படி விட்டு வைக்க முடியும் என்று தகராறு செய்து கொண்டு என்னுடைய குழந்தை சலமாவை என்னிடமிருந்து பிடுங்கி சென்று விட்டார்கள். இப்பொழுது நான், என் கணவர், என் குழந்தை மூவரும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு விட்டோம். என் கணவர் மதினாவிலும் நான் என் பெற்றோர் வீட்டிலும் என் குழந்தை தன் பாட்டனார் வீட்டிலும் இருந்து வர வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. நான் ஒவ்வொரு நாளும் அருகிலுள்ள ஒரு மைதானத்திற்கு சென்று மாலை வரை அழுது கொண்டே இருப்பேன். இவ்வாறு ஓராண்டு முழுவதையும் அழுதே கழித்தேன். நான் என் கணவரிடம் போய் சேரவும் முடியவில்லை, என் குழந்தை என்னிடம் வந்து சேரவும் முடியவில்லை. இந்த நிலையில் ஒரு நாள் என் சிறிய தந்தையின் புதல்வர் ஒருவர் என் நிலையை பார்க்க இரக்கம் கொண்டு தம்முடைய குடும்பத்தாரிடம், இப்பெண்ணை குழந்தையை விட்டும் கணவனை விட்டும் பிரித்து வைத்திருக்கிறீர்களே, இது அபலை பெண் மீது உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா என்று கேட்டார்கள். அவருடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு நீ உன் கணவனுடன் போய் சேர்ந்து கொள்ளலாம் என எனக்கு அனுமதித்தார்கள். இதனை கேள்விப்பட்ட பனு அப்துல் அசத் கூட்டத்தினர் என் குழந்தையையும் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து விட்டனர். நான் ஒரு ஒட்டகத்தை தயார் செய்து அதில் நான் என் குழந்தையை ஏற்றிக்கொண்டு தனிமையாகவே மதினாவை நோக்கி சென்றேன். அங்கிருந்து 3-4 மைல் தூரம் சென்றபோது தன்ஈம் என்ற ஒரு இடம் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சந்தித்து, தனியாக எங்கு சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். என்னுடைய கணவனிடம் மதினாவுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று நான் கூறினேன். உன்னுடன் யாரும் வரவில்லையா என்று அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறினேன். இதனை கேட்ட உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என் ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிற்றை பிடித்து கொண்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தார். அல்லாவின் மீது ஆணையாக உஸ்மானை விட கண்ணியமான மனிதர் வேறு எவரையும் நான் காணவே இல்லை. வழியில் எங்கேனும் நான் இறங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால்
ஒட்டகத்தை கீழே படுக்க வைத்துவிட்டு அவர் ஒதுங்கி சென்று ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்து கொள்வார். நான் இறங்கி என்னுடைய தேவைகளை முடித்துக்கொள்வேன். புறப்பட வேண்டிய நேரம் வந்தால் ஒட்டகத்தின் மீது சாமான்களை ஏற்றி வைத்து அதனை என் அருகில் கொண்டு வந்து படுக்க வைத்துவிட்டு சென்று விடுவார். நான் அதன் மீது ஏறி சரியாக அமர்ந்து கொண்ட பிறகு அவர் வந்து மூக்கணாங்கயிற்றை பிடித்து கொண்டு முன்னால் நடந்து செல்வார். இவ்வாறே நான் மதினாவை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். குபா என்னும் இடத்தை அடைந்தபோது, உன்னுடைய கணவர் இங்குதான் இருக்கிறார் என அவர் என்னிடம் கூறினார். அதுவரை அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூபாவில் தான் தங்கியிருந்தார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அங்கு சேர்த்துவிட்டு மக்காவுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். அப்பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களை விட கண்ணியமானவரை நான் கண்டதே இல்லை. மேலும் அந்த ஆண்டில் நான் அனுபவித்த துன்பங்களை போன்று வேறு எவரும் அனுபவித்திருக்கவும் முடியாது என்று கூறினார்கள். ஒரு பெண் தனிமையாக ஹிஜ்ரத் பயணம் செல்வதென்பது அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை பொறுத்ததாகும். அந்த நம்பிக்கையின் காரணமாகவே அல்லாஹ் தஆலா அவருடைய உதவிக்காக ஒருவரை தயார்படுத்தி தந்தான். இவ்வாறே எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அவருக்கு அவன் உதவி அளித்து விடுவான். அடியார்களின் உள்ளங்கள் அவன் வசத்தில்தான் இருக்கின்றன. மேலும் ஹிஜ்ரத் செய்வதற்காக மஹரமான ஆண் துணை இல்லையானால் ஒரு பெண் தனிமையாக பிரயாணம் செல்லலாம் என்பதும் இதிலிருந்து தெரியப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஹிஜ்ரத் செய்வது அப்பெண்ணின் மீது ஃபர்லாக இருக்க வேண்டும். ஆகையால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனிமையாக ஹிஜ்ரத் செய்வதில் எந்தவித கேள்விக்கும் இடமில்லை. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ்வின் பாதையிலே வாழக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.